குரங்கிட்ட கொண்டாந்து பூ மாலை கொடுத்த மாதிரி தங்கத்தை அது அள்ளி எங்க நின்று தூத்துது பாரியாட்டியா ஒரு பொன் பால் தோத்து சொன்னா குரங்கிட்டாந்து விட்டுட்டு என்ன விளையாட்டு காமிச்சுக்கிறாங்க. கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. வரன் கையில பூமாலை கட்டா என்ன பண்ணோம்? இரு கம்மனு நமக்கு தேவை பொண்ணு கால் பட்டி தானே. கூபரா கூபரா மாமனா இரு வரேன் கெட்டு பொண்ணு அம்மா அள்ளி அதுவே கூப்பிடும். ஓ பகவானே மசலே பூரா பூரா குடிச்சுடுவா ஆண்டவா. கொண்டு வந்த பொண்ணை எல்லாம் ஆற்றிய உடனே என்ன கதிரெல்லாம் போக நமது கோபால பெட்டிக்கு கால் பெட்டி நம்பி இருக்கின்றது. போட்டு பாரு புள்ள ஆயிட்டு கோடி கூடும். கோடி இன்னும் கொஞ்ச நேரத்துல வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ஆகிக்குதா பாரு. அடுத்தது கதிர் போக இந்த கோபால பெட்டி கால் பெட்டி நிரம்பிட்டு வட்டப்பாறையில இருந்து மேல கருத்து மட்டும்தான் பள்ளத்துல போனதெல்லாம் பதிர்தான். மருகா மாமா இந்த பள்ளத்துல பாய்க்குது பாரு. கோபால பெட்டி நிரம்பிச்சா பள்ளத்துல பாய்க்குதுலாம் பதிரு. கோபால் பெட்டி உன்னுடைய 7 லட்சம் ஒட்டகம் பொண்ணா இந்த கோபால் பெட்டி கால் பெட்டி தான் நிரம்பிக்குது. கால் பெட்டியா? ஆமா. மீதி முக்கா பொட்டிக்கு வயசு சொல்லிட்டு பொண்ணை கேட்டு பதியம் போட்டு போ மாமா. 7 லட்சம் ஒட்டகம் பொன் பொன் பூரா அதான் பழத்துல பூச்சி பதிரா பூச்சி வெறும் கால் பெட்டி. கால் பெட்டி தான். ஆமா. யார் தெரியுமா? யாரு? மன்னருக்கு மன்னராகி அதுவல தழுவிட்டு அன்னைக்கு பரியம் கட்டு கலங்கிறான் என்கிறானோ. பொண்ணுக்கு இடைவதுண்டு ஓட தம்பி துச்சாதன பின்னுக்கு வாங்கி வேணும் பொருளை கொண்டு வாடா. என்ன மகாராஜா வாணா அந்த பொண்ணு வாணா நம்ம வேற என்ன. ஆமா ஜெகனி மாமா தம்பி துச்சாதன அண்ணன் கர்ண 3 பேர் இட்டுங்க நேரா அஸ்தினாபுரம் போறேன். ஒரு வீட்லயும் ஒரே ஒரு குண்டுமணி கூட வெச்ச வைக்காம மொத்த பொன் பொருளையும் அஸ்தினாபுரம் அரண்மனையிலும் நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் தொடர்பு போட்டு பெருக்காந்துடுறான். ஒரே ஒரு குண்டுமணி கூட இல்லன்னு வச்சுக்கோ பொண்டாடி தாலிலாம்
வாரு பையன் வாரு வந்தா தானே இல்ல வாரு வாரு எப்படியா அப்பையா பச்சை பந்தல தாலி எடுத்த பையன். ஆமா உடந்த பந்தல்ல கூட அறுப்பேன் பச்சையிலயும் அறுப்பேன் உடம்புலயும் அறுப்பேன். ஏண்டா அந்த மஞ்சா கொம்புல ஈரம் கூட கையில ஒண்ணா ஆமா அப்படியே புச்சி அட்டாண்டுக்கு யாத்தது என்ன மகாராஜா உன் மொண்டாடி சாலி எப்படியா பையா நீதான் எங்க பத்த மாட்டேங்குது இந்த பொண்ணு ஒண்ணு அப்படில அவன் ஊர்ல இருக்கிற தாலி அறுத்து உள்ள தாலி எப்படியாவது யாருமா என்ன இதெல்லாம் சொன்ன அட பாருங்க மகாராஜா உள்ள தாலி ஒரு தாலி யாருக்கும் 100 தாலி அதோட பரவாயில்லை பரவாயில்ல ஆக மொத்தம் எடை ஏட வந்துடும் இல்ல கட்டி போவாது விட கூடாது பந்தயத்துல தோத்துட்டேன்னா ஆமா அசிங்கடா மரியாதை இருக்காது பின்ன தம்பி போட்டாடி மகளுக்குது தங்க செய்யற ஆச்சரியம் பித்தல்லாம் கூட நாங்க செய்யறோம் என்ன நடு சென்டர்ல ஓட்ட வச்சுக்கிறேன் எல்லாம் ஆச்சாரியம் கூறுபாடுங்க கட்ட செய்யற ஆச்சரியம் நான் தொலை அடிக்கிறவனிட்டு வந்தா நடு சென்டர் தானே தொலை பின்ன நகையிலாட தொலை வைக்கிறது மருகா துரியோதனா ஆமா மீண்டும் அஸ்தினாபுரம் அனுப்பி அனைத்து பொன் பொருளையும் கொண்டு வந்துட்டியா இந்த பொண்ணுலயும் பதில் இருக்குது வாய் இருமாமா வேணா என் முண்டாட்டி தாலி எடுத்து வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் பத்தல்னா போட்டுக்கலாம் எடுத்து எடுத்து பத்தல்னா கொடுக்குறேன் பத்தல்னா போட்டுக்கிறேன் எல்லாம் நிறுத்தி தாலி மட்டும் அப்படியே நிறுத்துறான் நிறுத்தி பாக்குறேன் சரி மருகா துரியோதனா ஆமா இதுலயும் பதில் இருக்குது தூத்தியா பாக்கலாம் தூத்தியா அப்படியா ஆஞ்சநேயா ஐயோ ஆஞ்சநேயனை கொண்டாந்து விட்டே தூத்தி மீண்டும் அனுப்பி மீண்டும் பொன்பொருளை எல்லாம் சேகரித்து கொண்டாந்து வச்சிருக்கான் இதுலயும் பதில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதையும் தூக்கி கோபால் பெட்டிக்கு எவ்வளவு நிரம்புதுன்னு பாரு சரி ஆகட்டும் சாமி எப்பயாவது இந்த பொண்ணு கட்டிமாவது ஒண்ணும் குடும்பத்துக்கு ஏறாது புத்தியில குரங்கிட்ட கொண்டாந்து பூ மாலை கொடுத்த மாதிரி தங்கத்தை அது அள்ளி எங்க நின்று தூத்துது பாரியாத்தியா தூத்தினானே பொண்ணை அடிக்கிற மாதிரி விசிறி விசிறி கட்டாச்சு பாட்டி போட்டுக்கிறேன் ஒண்ணு கூட போட்டுக்காது பாருங்க அப்ப அந்த துராதன விட்டு பையனை தான் கட்டிக்கேன் ஆண்டவா புல் பண்ணிட்டியா புல் பண்ணிட்டு இருப்ப இந்த வந்த பொண்ணு பொருளை எல்லாம் தூக்கி விட்டாயா ஊராளுங்க அள்ளி போறாங்களா மறுபடியும் பாயா போறது பசு வாயில ஊராளுங்களாம் அள்ளி அள்ளி போய்
அதெல்லாம் மகாராஜா ஏய், யாருக்கு சொத்து? ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, பள்ளத்துல போனதெல்லாம் பொட்டு ஊர் ஜனம் தானே அள்ளி போறாங்க, பாயா போறது பசுமாயிலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அள்ளி போட்டா அள்ளி போட்டா பாய் கூட கொண்டு போய் பூரா தங்கத்தையும் அள்ளி போட்டா போட தாலி அறக்கும். மறுபடியும் அத்தினாபுரம் சென்று 7 ஒட்டகத்தில் மறுபடியும் பொன்பொருள் ஏற்றி வந்த பொண்ணை தூத்தியது காற்றில் போக பதிர் போக இந்த கோபால பெட்டி அரை பெட்டி நடக்காது. வீர ஆஞ்சநேயா செப்பனவே அழகா முடிச்சுட்டேன். சரி, உன்னை சமயம் வரும் தருணத்தில் அழைக்கிறேன். சரி. சிறப்பு சிறப்பு பார்க்கும் போது உன்னை சென குரங்கு மாரி தெரியுது. சிறப்பு சிறப்பு அப்படியே எடுத்து வாயில வைங்க. பகவானே, அதோ ஒருவன் நிற்கின்றானே. தூங்குன குரங்கு. முடியல மருமக பிள்ளை. அப்படியா? நம்ம வீட்டு மருமக பிள்ளை. இன்னும் திருடன் போல் பார்க்கின்றான். ஆமா, உனக்கு அப்படிதான் தெரியும். நம்ம வீட்டு மருமக பிள்ளை. நம்ம வீட்டு நாயே கொலைக்கு அவனை பார்த்து அது என்ன பண்றது? அதனால உனக்கும் அப்படிதான் தெரியும். அதனால நீ இரு, நம்ம வீட்டு மருமக பிள்ளை. கொஞ்சம் இசைந்தால் அவனை பார்த்து விடு. வேண்டாம் வேண்டாம் போய் பட்டுன்னு போய் வாழைப்பழம் கடிக்கிறாப்புல கடிக்காத. பரம பக்தன்டா. சொன்னாரு. ஆமா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடி நம்ம தான் பாதுகாக்கணும். அவர் வந்து சொன்னா செய்வாரு. இருக்கட்டும், கொஞ்சம் அடிக்க வையே. வீட்டு நாய் வந்து வீட்டு உன்னை பார்க்க வந்தா நாய் விட்டு கடிக்க வைக்கிறிய, அது மாதிரி இருக்க கூடாதுடா. மருமக பிள்ளை, அதனால தான் அனுமன் கிட்ட ஆஞ்சநேயன் கிட்ட சொன்னா இப்ப கூட அவன் தலைக்கு பேன் பாத்துருவான். மாமா வரல அதுக்கு. அதனால வேண்டாம். சமயம் ஒரு தருணத்தில் அடிக்க 100 புறமாக மருகா துரியோதனா, மீண்டும் கொண்டு வந்த பொண்ணில் நான் தூக்கியதற்கு என்னுடைய கோபால் பட்டி அறப்பட்டி தான் நிரம்பிது பார்ப்பா. அளவில்லா பொண்ணையெல்லாம் அனுமந்தன் தூற்றும் போது பலவளவெனவே காட்டில் சிதறிய போடும் போது மனமிக வாடுதையோ புகழ்ந்த பொன்பரியத்துக்கு அளவுகள் பாதிக்கு இன்னும் என்ன நான் செய்குவேனோ
கல்யாணத்துக்கு வந்துக்கிறோம். என்ன ஆச்சு மகாராஜா? நான் எப்பேற்பட்ட அரசன்? என்ன ஆச்சுப்பா? அப்பேற்பட்ட அரசனுக்கு என்ன பங்கு என்ன நடந்துச்சு? 2-3 பேர் தானே உள்ள பேசுனீங்க. குத்து குத்து தானால் தட்டு மாத்திட்டு வருவோம். நான் பார்த்தா சிவகா என்னவா 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது நான் அந்த ஏரி வேலைக்கு போற கேள்வி மொத்தம் தங்க தள்ளி போறேன் என் வீட்டுக்கு. என்னடா வம்பா எப்பா பொட்ட தாளா எடுத்துட்டு போய் கெட்டி தாளா அவ தாளால அள்ளி போனா கூட பரவாயில்லடா. தாளாவோட செஞ்சு போய் தாளாவ மாதிரியே செஞ்சு மாட்டிக்குங்க. நான் நாட்டின் செல்வனாக நாங்க கல்யாணத்துக்கு வந்துதான் ஐயா மகாராஜா கட்சியில ஒரு ஐயோராம்பாரியா மைக்கே மேல்றா மூஞ்சி பார்த்தா. சிவகா நாங்க மகாராஜா நானும் தட்டி அத்திராபுரத்திலே அவனே 85 நாட்டிற்கும் கப்பங்கட்டி அரசாட்சி செய்து வந்த ராஜாவாக இருந்தா. அதுக்கு தான் பாய்வர். சரி விடு நீ ஐயாத நான் பெரிய எடுத்துறேன். வேற பொண்ணு எதுனா பார்த்து கட்டிக்கலாம்டா. நான் கண்ணிக்காக ஆசைப்பட்டேன். மாதவா கையெடுத்து கும்பிடுறேன். நம்ம வீட்டு மருமா போல நம்ம வீட்டாண்ட வாசிப்புல வந்து ஆயிடலாமா? நீ வேற நம்ம அம்மா வச்சிருந்தாலும் 1000 இருந்தாலும் எனக்கே தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? தூக்கம் வருதுடா. என் மருங்க அழுவுறதே
எனக்கு தூக்கம் வருதுன்றான். கொஞ்சம் எதுனா கொஞ்சம் கருணை காமி. சரி விடு விடு. என்னத்துக்கு அப்படி உன் பொண்ணுகிட்ட உலகத்துல இல்லாது அதுக்கு ரம்பலம் இருக்க மாட்டேன். மாதவா, என்னுடைய மாளிகையால் முக்கால் பெட்டியாகிறேன்டா. சரி காமி. இது கால் பெட்டிக்கு வழி கேக்குறேன். மனதை தளர வேண்டாம், மனதை தளர வேண்டாம். என் பொண்ணு உனக்குதான், உன் வீட்டு தான் என் பொண்ணு. மனதை தளராத மாமா. நான் ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னேன், எப்படி சந்தோஷமா? என் பொண்ணு உன் வீட்டுக்கு தான், மனதை தளராத. சும்மா அப்பதான் ஒன்பதாம் நம்பர் காரு உள்ள பாரு, கீழே கருத்தெல்லாம் பொறுக்கி போட்டுன்னு வந்தேன். முக்கால் பெட்டி ஆகிக்குது. இன்னும் ஒரு கால் பெட்டிக்கு வழி சொல்லிட்டு பரியும் போடலாம். நாங்க நைட்டுக்கு கிளம்புறோம். ஆமா, ஸ்டேட் பேங்க் திருடுறோம். டேய் மருமாவன் திருடனா? வேற என்ன? கால் பெட்டிக்கு வழி நீயே சொல்லு மாமா. கால் பெட்டிக்கு என்ன வழி என்று சொல்லுங்கள் மாமா. உனக்கே வழி தெரியலையா? ஏன்னா மாமா துக்கத்துல நினைவு அவனுக்கு எதுவுமே புரியல. பொண்ணெல்லாம் போச்சேன்ட்டு ஒரு 10 ரூபாய், ஏண்டா 10 ரூபாய் கீழே போட்டா உன் மனசு எப்படி ஆச்சு? இந்த பொண்ணெல்லாம் போயிடுச்சு, மருகனுக்கு எப்படி இருக்கும் மனசு? அதனால சரி, நானே வழி சொல்றேன். மருகா தெரியாதுன்னா இதற்கு நானே வழி சொல்றேன். வாய் அது போல செய்கிறாயா? வழி சொல்லுங்கள் மாமா. பாத்து இந்த கால் பெட்டிக்கு வழி சொல்லிட்டு வழி அது போல செய்கிறாயா மாமா? கால் பெட்டிக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. இப்ப முக்கால் பெட்டியை வைத்து பரியும் போட்டுறோம். சரி, கால் பெட்டி பந்த கால்ல கட்டிடணும். மருமவனே ஆமா, நாளைக்கு கால் பெட்டி பந்த கால்ல கட்டிடணும். அப்படியே கட்டிடு புடிச்சு வரையற தங்கத்தை பந்த கால்ல கட்டணும். இப்ப நான் மட்டும் நான் பந்த கால்ல புடிச்சு கட்டணும். ஆமா, நாங்க ரெடி பண்ணிடுறோம். யாருன்னா தோட்டத்துல கிட்டல வாசல்ல படுத்திருப்பாங்க. கால் பெட்டி வைத்து இப்போது பரியும் போட்டு போவோம். நாளைக்கு பொண்ணு அழைப்பு வச்சு தாலி கட்டுறதுக்கு முன்ன உசாரா பூட்டி வச்சு கால் பெட்டி பரியும், கால் பெட்டியே பந்த கால்ல கட்டிடுறோம். மாமா, குறையிற பொன் பொருளை பந்த கால்ல குடுத்துடணும். கால் பெட்டி பந்த கால்ல கட்டுரு குடுத்துடலாம் சொல்லியா? இப்ப குத்துனாலும் ஒண்ணுதான் கட்டிடணும். பந்த கால்ல கட்டணும். மருமவனாலும் ஒண்ணுதான். மருமவனே பந்த கால்ல மருமவனே கட்டிடணும். ஆமா, பந்த கால்ல குறையிற பொன் பொருள் பந்த கால என்ன நீ இருக்கிற போற பொண்ணு கால் கால கட்டி சொல்லு. கால் பெட்டிய மருமகனை கட்டி மருமகன் சொல்லணும். அதான் சொல்றேன். மருமகனே குறையிற கால் பெட்டிய மருமகனை பந்த கால்ல கட்டிடணும். மாமா, மருமகனை பந்த கால்ல கட்டிடணும். மருமகனை பந்த கால்ல கட்டிடணும். மருமகனே குறையிற பொன் பொருள் பந்த கால்ல கட்டிடணும். அதான் சொன்னேன் நானு. பையா வாடா அப்படி யார அஸ்தினாபுரம் போறான். என்ன பண்றான்? நீ ஒண்ணும் பயப்படாத. வீட்டு வரி பையா வரி மொத்த வரி 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 வசூல் பண்ணு. டேய் கம்முனு அப்ப காட்ற மொத்த பந்த வசூல். ஒரு பத்துங்கறவங்க அத்தினி பேர் தான். உட்கார் மாமா, உட்கார். டேய் என்ன தவறுது? லட்சுமி ஆயிடுச்சு வாடா. அம்மா எச்சமையே வா அம்மா. ஏண்டா பொறுப்பா வாடா அப்படி. மாமா சைடு வந்து தங்கச்சி லட்சுமி இருக்குது. நம்ம சைடு வந்து பெண்கள் வேணும். அதனால 4 பேர் பெண்களை தாட போய் முதல்ல